தமிழாரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடாத்த மாட்டோம், ஈரான் பகிரங்கம். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல் களத்தில் இணையும் ஜெர்மனி. வீடுகளில் எரிபொருள் சேமிப்பவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அவசரமாக ரத்து செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் விமானங்கள். ஈரானுக்கு பதிலடி கொடுக்க தயாராகும் வளைகுடா நாடுகள். ஈராக் எல்லைக்கு அருகில் விழுந்து நொறுங்கிய அமெரிக்காவின் F-15 போர் விமானம். தொடர்பின விரிவான செய்திகள். நாங்கள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்று ஈரானின் தேசிய பாதுகாப்பு சபை செயலாளர் அலி லாரிஜானி தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க ஈரான் முயற்சிப்பதாக வெளியான தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என அலி லாரிஜானி அறிவித்துள்ளார். அவரது அறிக்கையை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ள சர்வதேச ஊடகங்கள் ஈரான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது என திட்டவட்டமாக அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளன. ஈரான் தன்னிடம் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறிவரும் கருத்துக்களுக்கு முரணாக இவரது கருத்து அமைந்துள்ளது. இதேவேளை புதிய பொய்களால் அமெரிக்க வீரர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் ட்ரம்ப் விலை கொடுக்க வைக்கிறார் என்று அலி லாரிஜானி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல் நகர்வில் இணைவது குறித்து ஜெர்மனி தீவிரமாக பரிசீலித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலின் ராணுவ வானொலிக்கு ஜெர்மன் அரசியல் மற்றும் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன என்பதை மேற்கோள் காட்டி குறித்த செய்தி வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் மோதலுக்கு மத்தியில் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளை தாக்குவதை ஈரான் அரசாங்கம் நிறுத்தாவிட்டால் இந்த தாக்குதலில் இணைவது குறித்து ஜெர்மனி தீவிரமாக பரிசீலித்து வருவதாக குறித்த செய்தியில் விவரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் சாத்தியமான ராணுவ நடவடிக்கைக்கான திட்டமிடல் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் இணைவது முதல் ராணுவ மற்றும் வான்வெளி உதவிகளை வழங்குவது வரை ஜெர்மனியில் வெளியுறவு அமைச்சு அதிகாரிகளும் நாடாளுமன்றத்தின் வெளியுறவு குழு உறுப்பினர்களும் ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இந்த அறிக்கை குறித்து இஸ்ரேலில் உள்ள ஜெர்மன் தூதரகம் உடனடியாக பதிலளிக்கவில்லை. இறுதியாக நேற்றிரவு பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரித்தானியா ஆகியவை ஈரானின் தாக்குதல்களை கண்டித்து ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டன. தேவைப்பட்டால் ஈரானுக்கு எதிராக தற்காப்பு நடவடிக்கை எடுப்பதன் மூலம் தங்கள் நலன்களையும் வளைகுடாவில் உள்ள தங்கள் நட்பு நாடுகளின் நலன்களையும் பாதுகாக்க தயாராக இருப்பதாக எச்சரித்தன. அனுமதியின்றி வீடுகளில் எரிபொருளை சேமித்து வைப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்துள்ளார். அத்தோடு இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் சூழலில் மட்டுமே விநியோகத்தை கட்டுப்படுத்த QR முறைமை பயன்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதால் இந்த நேரத்தில் QR முறைமையை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் எந்நேரமும் அதனை அறிமுகப்படுத்த தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இன்று காலை 9:45 மணி வரை சுமார் 29 லட்சம் லிட்டர் டீசல் மற்றும் 29 லட்சம் லிட்டர் பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டுள்ளதுடன் நேற்றும் சுமார் 69 லட்சம் லிட்டர் எரிபொருள் சந்தைக்கு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே பொதுமக்கள் அச்சமடைந்து நீண்ட வரிசைகளில் காத்திருக்க தேவையில்லை என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அனுமதியின்றி வீடுகளில் எரிபொருளை சேமித்து வைப்பது சட்டவிரோதமானது மற்றும் ஆபத்தானது எனவும் DJ ராஜகருணா எச்சரித்துள்ளார். அத்தோடு இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நேற்று மாத்திரம் சட்டவிரோத சேமிப்பு தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கின் சில பகுதிகளில் வான்பரப்பு தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதன் காரணமாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இன்று இயக்கப்படவிருந்த விமானங்கள் பல ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த நிலையில் கொழும்பிலிருந்து துபாய், தோஹா, தம்மாம், ரியாத் மற்றும் குவைத் ஆகிய நகரங்களுக்கான இருவழி விமான சேவைகளும் முற்றாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் அசாதாரண
அசாதாரண சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பயணிகள் மேலதிக விவரங்களுக்கு இலங்கைக்கு 1979 என்ற இலக்கத்தையும் மற்றும் சர்வதேச அளவில் +94 11 777 19 79 என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ள முடியும். பயணிகள் தத்தமது பயண முகவரிகளையும் தொடர்பு கொண்டு மாற்று ஏற்பாடுகள் குறித்து கேட்டறியுமாறு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதற்கான திட்டங்களை பரிசீலித்து வருவதாக வளைகுடா நாடுகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய வளைகுடா ஒத்துழைப்பு சபை இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கூட்டறிக்கையில் பிராந்தியத்தில் பதற்றத்தை தணிப்பதற்காக பலகட்ட தூதரக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவற்றையெல்லாம் மீறி ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. எங்களது நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை விடயத்தில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை. ஈரானின் இந்த அத்துமுறல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட உள்ளோம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் தற்போது நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் வளைகுடா நாடுகளின் இந்த திடீர் அறிவிப்பு பிராந்திய நிலைமையை மேலும் அச்சுறுத்தலுக்குள்ளாக்கியுள்ளது. இந்த நிலையில் ஈரானுக்கு எதிரான போர் சூழல் வளைகுடா நாடுகளை மட்டும் சர்வதேச அளவிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. வளர்ந்து வரும் ஒரு ராணுவ மோதல்களுக்கு மத்தியில் அமெரிக்க விமானப்படையின் F-15 போர் விமானம் குவைத்தில் விபத்துக்குள்ளானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈராக் எல்லைக்கு அருகிலுள்ள வடக்கு குவைத்தில் ஈராக் மற்றும் குவைத்தை பிரிக்கும் ஹோர் அப்துல்லா நீர்வழி பாதைக்கு அருகில் இன்று குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. ஆரம்ப கருத்துக்களில் மற்றும் சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொலிகளில் இந்த போர் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழிறங்கிக் கொண்டிருப்பதை காட்டுகிறது. இந்த விமானம் மத்திய கிழக்கு அமெரிக்காவின் தொடர்ச்சியான வான்வெளி பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொலிகளில் விமானத்தில் இருந்த ஒருவராவது அவசர வெளியேற்ற முறையின் மூலம் வெளியேறி பாரசூட்டின் தரையிறங்குவதை காட்டுகிறது. ஆரம்ப தகவல்களின்படி அமெரிக்கரை சேர்ந்த விமானி பாதுகாப்பாக வெளியேறியதாகவும் காயங்கள் ஏதுமின்றி விபத்து இடத்திலிருந்து நடந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. குவைத் நாட்டைச் சேர்ந்த உள்ளூர் மக்கள் மீட்பு நடவடிக்கைகள் நடைபெறும் காட்சிகளை பகிர்ந்துள்ளனர். வெளியேற்ற இருக்கைகளை பயன்படுத்திய பின்னர் விமானி தரையில் காணப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்திற்கான காரணம் அல்லது மற்ற குழு உறுப்பினர்களின் நிலை குறித்து அமெரிக்க விமானப்படையிடமிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் வெளியாகவில்லை. F-15 என்பது இரட்டை பணித்திறன் கொண்ட ஒரு மேம்பட்ட போர் விமானமாகும். இது வான்வெளியூடாக வான்வெளி போரும் துல்லியமான ஆழ தாக்குதல் பணிகளையும் மேற்கொள்ள வடிவமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இது மத்திய கிழக்கு முழுவதிலும் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.